5 வகையான பக்தி. இதுக்கு என்னன்னு பேரு? 4 பேர் போன பாதையில போகணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. தாய் மரத்திலேருந்து ஒரு காய் கீழே விழுதுன்னா அதுல உள்ள விதை போய் தாய் மரத்துல ஒட்டி குழந்தை அப்பா அம்மாவை நினைக்கிற மாதிரி நம்ம பகவானை நினைக்கணும். பகவானோட பந்தம் வச்சிருந்ததுனால சம்பந்தர்னு ஆனார். 5 வகையான பக்தி. இதுக்கு என்னன்னு பேரு அப்படின்னு சொன்னா, தாஸ்ய பக்தி, சக்கிய பக்தி, வாத்சல்ய பக்தி, மதுர பக்தி, சாந்த பக்தின்னு பேர். திருப்பி ஒரு தடவை சொல்றேன். இதத்தான் 4 பேர்னு காமிக்கிறது தமிழ்ல. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாச்சகர் அப்படின்னு காமிக்கிறா பத்தியெல்லாம். அது 5ஆவது காமிக்கலவா? 4 மட்டும் காமிச்சுட்டு விட்டுட்டா. 4 பேர் போன பாதையில போகணும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஏதாவது பேசும்போது தனியா ஒரு பாதை போகக்கூடாது. 4 பேர் போன பாதை. 4 பேர் போன பாதைன்னா இந்த 4 பேர் போன பாதைன்னு இவா பேன பானை. இது என்னன்னா, இப்ப அங்கோலம் நிஜ பீஜம். இந்த தாய் மரத்திலேருந்து ஒரு காய் கீழே விழுதுன்னா அதுல உள்ள விதை போய் தாய் மரத்துல ஒட்டிருக்கு. இதுக்கு அங்கோலம்னு பேர் அந்த மரத்துக்கு. தாயை பிரியவே பிரியாது. இதுக்கு வாத்சல்ய பக்தின்னு பேர். ஒரு குழந்தை அப்பா அம்மாவை நினைக்கிற மாதிரி நம்ம பகவானை நினைக்கணும். என்னன்னு, என்னப்பன் என்பார்க்கு. அப்பாவா நினைக்கிறது, அம்மாவா நினைக்கிறது. அம்மா எப்பன்னு அதனாலதான் நாம் சொல்றது, தாய் தந்தைன்னு அதனாலதான் சொல்றது. இன்னொரு பக்தி என்ன அப்படின்னு சொன்னா, அயஸ்காந்தோபலம் சூச்சிகா. அந்த மேக்னெட்டிக் இருக்கு பாருங்க, இதால அது இருக்கா, அதால இது இருக்கா? இரும்புனால காந்தத்தினால ஊசி இழுக்கப்படுறதா, ஊசி இரும்பா இருக்கிறதுனால காந்தத்தினால கவரப்படுறதா? பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா மேக்னெட்டிக்னால இழுக்கப்படும்னா மேக்னெட் எல்லாத்தையும் இழுக்க வேண்டியதானே. ஏன் அயஸ்துங்கன்னா இரும்புன்னு அர்த்தம், அதை மட்டும் இழுக்கணும். அப்போ ஒண்ணுக்கு ஈர்ப்பு தன்மை இருக்கு. அது மாதிரி உள்ளதுக்கு சக்கிய பக்தின்னு பேர். இவன் என்னோட சகா. வாத்சல்ய பக்தியா பண்ணினவர் சுந்தர ஞான சம்பந்தர். இந்த பாலை கொடுத்தது யாருனால், வீடுடைய பெருமான் பெம்மான் இவன் அன்றே எங்க அப்பா அம்மா அப்படின்னு அவர் காமிச்சதுனால, பகவானோட இன்னும் சொல்ல போனா பகவான் சம்பந்தர குழந்தைன்னு சொன்னதுனால, சம்பந்தர் பகவான குழந்தை அப்பான்னு சொன்னதுனால, ஆளுடைய பிள்ளைன்னு பெயர் உடைய அவர் பகவானோட பந்தம் வச்சிருந்ததுனால சம்பந்தர்னு ஆனார். உறவு வச்சிருந்ததுனால, இது எங்க அப்பா அம்மா அப்படிங்கிறதுனால. பகவானோட நட்பு வச்சிருந்ததுனால சுந்தரமூர்த்தி நாயனார் தம்பிரான் தோழன்னு பேர். அவர் தியாகராஜாவோட நண்பர். அவர் இதோ வரானே, சுந்தரா உமக்கு எம்மை தந்தோம்னா பகவான். திருவாரூருக்குள்ள அவர் வரும்போது, இவர் யார் தெரியுமா அப்படின்னு பக்தர்கள்ட்ட சொல்லும் போது, என் தோழன்கிறார் தியாகராஜ சுவாமிகள். சொன்னது மட்டும் இல்ல, சுந்தரா உமக்கு எம்மை தந்தோம். பகவான் தன்னை தரான். அதனாலதான் மணிவாச்சகர் ஒரு இதுல கேட்கிறார், தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆட்கொள்ளோ சதுரல், அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால். ஒன்னை எனக்கு கொடுத்துட்டு என்ன நீ வாங்கிட்ட, ஒன்ன நான் வாங்கிட்டதுனால எல்லை இல்லாத ஆனந்தத்தை அடைஞ்ச, என்ன நீ வாங்கிட்டதுனால என்ன அடைஞ்சேன்னு கேட்டார். என்ன ஒரு அழகான ஒரு பாவம். ஆர்கொலோ சதுரர். அப்ப நான் கெட்டிக்காரனா நீ கெட்டிக்காரனா? சதுரர்னா கெட்டிக்காரன்னு அர்த்தம். நான் கெட்டிக்காரனா நீ கெட்டிக்காரன். இதுக்கு தாசிய சக்கிய பக்தின்னு பேர். லதாட்சிதி ரூபம், கொம்பு கொடிய சுத்திக்கிறது. அங்கோலம் நிஜ அயஸ்காந்தோபலம் சூச்சிகா சாத்வி நைஜ விபு. 3வது மகாபதிவிரத்தை பர்த்தாவை ஆசிரியிச்சு இருக்கிற மாதிரி. இங்க நாதி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எல்லாருமே அப்படி புரிஞ்சுதான் அதை நாசம் பண்ணிவிட்டோம் அந்த வாழ்க்கையை. வேற கதி கிடையாதுன்னு கணவனை விட்டு போகாம இல்லை. இன்னைக்கு வேணா நீங்க நடுப்புல உள்ள அந்த
படையெடுப்புக்கும் உள்ள பிரச்சனையினால வேணா சொல்லலாம். தவிர ஆதி காலத்துல சீதையே கொண்டு காட்டுல விட்ட உடனே ராமோ தெய்வதமிதிங்கிறார். மாதா தாசரதிகி பிதா ரகுபதிகி பிராதா புருஷம் ராகவா. எனக்கு யாரடா தெரியும் லக்ஷ்மணான்னு கேட்டான். எனக்கு யார தெரியும், எல்லாமே எனக்கு ராமன் தானே, எனக்கு தெய்வமே ராமன் தானே. அப்படி சொன்னவள் லக்ஷ்மணா நீ கவலைப்படாதே, உன்னோட நான் வந்துருவேன்னு நினைக்காதேன்னு. என்னை கொண்டு என்னை எப்ப வேண்டான்னு அவன் தீர்மானம் பண்றானோ அப்புறம் நான் எப்படி வருவேன், நான் வந்துருவேன்னு நினைக்கிறேன். என்ன பொண்ணு குட்டியான்னு கேட்கிறா, விட்ட இடத்துக்கே வரதுக்கு. நான் வரமாட்டேன், அதனால அவர்கிட்ட போய் சொல்லு, என்னை கொண்டு காட்டுல விட்டாரே, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அந்த ஜட்ஜ்மெண்ட் சரியான்னு நான் கேட்டேன்னு கேளு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாள். அறுக்கிறது ராமருக்கு ஜென்மா முழுக்க அந்த வார்த்தை. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.